நம்மளுக்கு ஆற்றுல கிடைக்கக்கூடிய மணல் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மலை மேல படக்கூடிய அந்த மழை துளிகள், அந்த மழை துளி மலை மேல படும்போது அந்த சிறு சிறு துகள்களா உடையும். அந்த சிறு சிறு துகள்களா உடைஞ்சு என்ன ஆகும்னா அப்படியே டிராவல் பண்ணி ஆத்துக்கு வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் கணக்கான இயர்ஸ் ஆகுமா ஆட்டு மணல் வந்து உருவாகுறதுக்கு. அந்த ஆட்டு மணல் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல மேனிக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபாரத்தன்மைக்கு ரொம்ப உட்படுத்திட்டோம். அப்படி வியாபாரத்தன்மைக்கு உட்படுத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர் வந்து கூடலையாற்றூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவன் நான். அந்த கூடலையாற்றூர்ல வந்து 2 ஆறு சேருது. வெள்ளாறு, மணிமுகத்தாறு. அந்த வெள்ளாறு, மணிமுகத்தாறு சேர்றதுனால தான் கூடலையாற்றூர் அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்லுவாங்க. அப்படி 2 ஆறு சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆறுலயுமே வந்து மணல் வந்து அதிகமா வரதுனால இங்க மணல் அதிகமா இருக்கு அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர் ஃபுல்லாமே லாரியா நிக்கும். அந்த அளவுக்கு மணல் வியாபாரத்துக்காக போயிட்டே இருந்துச்சு. அப்படி வியாபாரத்துக்காக போயிட்டு இருந்ததுனால இன்னைக்கு எங்க ஊரோட நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்று ஒற்றுல இருக்கக்கூடிய ஆற்று படுகையில இருக்கக்கூடிய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200ல இருந்து 350 அடிக்கு மேல ஆழபோர் போட்டுருக்காங்க. இப்படி இந்த மணல் அள்ளதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, ஊற்று ஊராது. ஊற்று ஊராது மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த நீர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்று மணல் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஊற்றா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகும். அப்படி ரீசார்ஜ் ஆகாதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து டைரக்டா கடலுக்கே போயிடுது. இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணல் அள்ளினதுனால விஷயம். மணல் அள்ளாம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணீருக்கான பஞ்சங்கிறது வந்து எங்க ஊர்ல வந்து வந்திருக்காது. ஏன் எங்க ஊர்ல வந்திருக்காதுன்னா, அப்படி ஒரு ஆறோ இல்ல காரோ தண்ணி போனுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போனுச்சுன்னா, நல்ல ஊத்து வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊறிடும். அப்படி ஊத்து ஊறும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு வைத்திருக்கக்கூடியவர்களோட மோட்டர்ல இருந்து தண்ணி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிணறு மீன்ஸ் ஆழ்கிணறு அந்த மாதிரி கிணறுல இருந்து நம்ம வந்து தண்ணி எடுக்கும்போது விவசாயத்துக்கு பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைவாலாம் வராது. அந்த தண்ணி ஊத்து இருக்கிறதுனால அந்த கிரவுண்ட் வாட்டர் நல்லா ரீசார்ஜ் ஆயிருக்கும். அதனால அந்த போகம் வந்து நல்லா விளையும்.